ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், how are you all? நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த எபிசோட் வந்து ரிவிஷன் தான். ஐ பிலீவ் தட் வி லேர்ன் பை ப்ராக்டிஸ். அதனால் நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரெஞ்சில் ஒயல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நம்ம கிரீட்டிங்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வணக்கம் அப்படின்றத ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்வீங்க? அதே மாதிரி குட் நைட் அப்படின்றத ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்வீங்க? ப்ளீஸ் எப்படி சொல்வீங்க ஃப்ரெஞ்சில்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு சொன்னேன் இல்லையா? ப்ளீஸ் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. என்னொன்று, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்றத எப்படி சொல்வீங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் எபிசோடில் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். வாங்க என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். 15, 15 அதை எப்படி சொல்வீங்க? நெக்ஸ்ட்டு 18, 18 அதை எப்படி சொல்வீங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் 9, 9 அதை எப்படி சொல்வீங்க? அடுத்தது 11, 11 அதை எப்படி சொல்வீங்க? லாஸ்ட் 13, 13 அதை எப்படி சொல்வீங்க? நெக்ஸ்ட் வீடியோவும், அதாவது ஃபோர்த் வீடியோவும் நம்ம நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் படித்தோம் இல்லையா? சாங் வரைக்கும் படித்தோம் இல்லையா? அதனால் இப்போ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் உங்களை கேட்குறேன். இப்போ வாங்க, ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 85, 85 இதை எப்படி சொல்வீங்க? செகண்ட் பார்க்கலாம். 38 இதை எப்படி சொல்வீங்க? அதாவது 38. நெக்ஸ்ட் 72, 72 அது எப்படி சொல்வீங்க? நெக்ஸ்ட் 68, 68 இது எப்படி சொல்வீங்க? ஓகே. நெக்ஸ்ட் 100 எப்படி சொல்வீங்க? 100. ஓகே, இப்போ எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான். இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஓகே, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். 838, 838. நெக்ஸ்ட் 1546, 1546. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8323, 8323. நெக்ஸ்ட் 60048, 60048. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காம்ப்ளிகேட்டட். ஓகே. 1,40,035, 1,40,4035. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். 10 லட்சம், 10 lakhs இது எப்படி எழுதுவீங்க? குட், வெல் டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேஸ் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ அது பேஸ் பண்ணி கொஸ்டின். சண்டே எப்படி சொல்வீங்க? ஞாயிற்றுக்கிழமைய? குட், très bien. டியூஸ்டே எப்படி சொல்வீங்க? செவ்வாய்க்கிழமைய? வெல் டன். இப்ப டியூஸ்டே இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அதாவது பிஃபோர் ஆஃப்டர் என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க. அடுத்தது தேர்ஸ்டே, இதுக்கு பிஃபோர் ஆஃப்டர், முன்னாடி என்ன டே பின்னாடி என்ன டேன்னு எழுதுங்க. குட், வெல் டன். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து le mois அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா?
அதாவது மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ். ஆகஸ்ட் எப்படி சொல்வீங்க? ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஜனவரி எப்படி சொல்வீங்க? ஓகே. ஜூலை எப்படி சொல்வீங்க? குட், très bien. ஓகே, இப்போ மார்ச் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும் எழுதுங்க. குட், très bien. ஜூன் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும் எழுதுங்க. வெல் டன். இது 8th எபிசோட். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின். 8th எபிசோட் என்ன பார்த்தோம்? டைம் இல்லையா? டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் இல்லையா? ஓகே, வாங்க பார்க்கலாம் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு. 9 o'clock AM-ல எழுதுங்க எப்படின்ட்டு. செகண்ட் ஒன், 2 o'clock AM-ல எழுதுங்க எப்படின்னு. நெக்ஸ்ட் 5 o'clock AM-ல எழுதுங்க எப்படின்னு. குட், வெல் டன். இப்போ PM-ல பார்க்கலாம். PM-ல 2 PM எப்படி எழுதுவீங்க? très bien. 9 PM எப்படி எழுதுவீங்க? வெல் டன். 7 PM எப்படி எழுதுவீங்க? குட். நெக்ஸ்ட் காம்ப்ளிகேட்டட். மத்தியானம் 12 மணி எப்படி சொல்வீங்க? குட், très bien. நெக்ஸ்ட் 9th எபிசோட். இது படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் நான் பிகினிங்கில் சொன்னேன்ல, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ 9th எபிசோட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். இப்போ நான் சொன்னேன் ஆஃப் பாஸ்ட், அதாவது அரை மணியை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு ஒண்டி எழுதுங்க. அதே மாதிரி Q2 நல்லா கவனிங்க. Q2 அது எப்படி சொல்வீங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் quarter past அது எப்படி சொல்வீங்கன்னு எழுதுங்க. ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். 2:30 இதை காலையில் நம்ம எப்படி சொல்லுவோன்னு எழுதுங்க. ஓகே, அதே 2:30 ஆஃப்டர்நூன் எப்படி சொல்லுவோன்னு எழுதுங்க. குட். 9:30 காலையில் எப்படின்னு எழுதுங்க. அதையே நைட் எப்படின்னு எழுதுங்க. ஓகே, இப்போ மத்தியானம் 3:15 அது எப்படின்னு எழுதுங்க. அதே மத்தியானம் காலையில் 3:15 எழுதுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈவினிங் 7:15 அதை எழுதுங்க. அதே காலையில் 7:15 எப்படி சொல்வோம்? வெரி குட், வெல் டன், très bien. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். டைம் பற்றி தான் இதுவும். இது பின்னாடி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்லி கொடுத்தான்ல, காம்ப்ளிகேட்டட் அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3:20 3:20 இதை எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி எழுதுங்க. அடுத்தது 9:45 அது எப்படி எழுதுவீங்க? ஓகே, 7:35 இது எப்படி எழுதுவீங்க? குட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 5:20 5:20 இது எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் எழுதி பழகுங்க. ஓகே ஓகே, குட், très bien, வெல் டன். ஓகே, எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல் டன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் நான் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் எழுதுனதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னலாம் ஆன்சர்ஸ் வருதுன்னு பாருங்கள்.
ஓகே, இப்போ எல்லாம் ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸோட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆனால் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு மெத்தட் வேற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். ட்ரீம் இட், விஷ் இட் அண்ட் டூ இட்.